அட, கைகளை ஈரமாக்கிட்டு போறீங்க? எங்களுக்கு புரியலையே. கைகளை சோப்பால கழுவணும். சரி, சோப்பை எடுங்க, நல்லா தேய்ங்க, நுரை நல்லா வரட்டும். விரல்களுக்கு இடையில நல்லா தேய்ங்க. இப்ப உள்ள தேய்ங்க. இப்படி கைகளை வலுவா கழுவுங்க. கட்டை விரல் மற்றும் விரல்களுக்கு இடையே கழுவுங்க. உள்ளே தேய்ங்க. நகங்களை உள்ளங்கையில தேய்ங்க. இப்ப கைகளை கழுவுங்க. இதுதான் கைகளை கழுவும் சரியான முறை. புரிஞ்சிடுச்சு. இப்போது உன் கை சுத்தமாகி விட்டது. ஆமாம், பாக்டீரியா மூலம் பரவும் தொற்று நோய்களுக்கு காரணம் கைகளாகும். கைகள் சுத்தமாக இருந்தால் நாம் நோய்வாய்ப்பட மாட்டோம். நாம் நோய்வாய்ப்படவில்லை என்றால் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட தேவையில்லை. ஏனென்றால் நாம் ஆன்டிபயோட்டிக்ஸை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸின் தாக்கம் பாக்டீரியாக்களில் குறைந்துவிடும். மேலும் பல நோய்களுக்கு சிகிச்சை இல்லாமல் போய்விடும். அதனால் புத்திசாலியாகுங்கள். தொற்று நோய்களை விரட்டி அடிப்பதற்கு கைகளை சுத்தமாக வைத்திருங்கள், பாதுகாப்பாக வைத்திருங்கள்.